ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். यीशु मसीह के नाम से आप सबका अभिनंदन करता हूं। இந்த நாளின் இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். और इस सुबह के समय में भी परमेश्वर की कृपा रही कि हम सब यहाँ एकत्रित हुए। இந்த நாளிலும் ஆண்டவர் திருச்சபைக்காக வைத்திருக்கிற இந்த பரலோகத்தின் வார்த்தையை நாம் சிந்திப்பது நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். और इस सुबह के समय में भी परमेश्वर ने जो अपने स्वर्गीय वचन हमारे लिए रखे हैं उन पे जब हम मनन करेंगे तो हमारे लिए लाभदायक होंगे। நாம் யாத்ராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்தோம். और हमने निर्गमन की पुस्तक उसके 17वें अध्याय से हमने कुछ वचनों को पढ़ा आज। நாம் சங்கீதம் 105 நாம் வாசித்தோம். और हमने भजन संहिता 105 में भी हमने पढ़ा। அதிலே தேவன் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு எப்படி அந்த மனிதனை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தார், அங்கிருந்து எப்படி தேவன் அவர்களை வழி நடத்தினார், ஆசீர்வதித்தார், தன்னுடைய ஜனங்களை எப்படி எகிப்து தேசத்துக்கு கொண்டு சென்றார், அங்கிருந்து 10 விதமான வாதைகளை எகிப்தியருக்கு கொடுத்து எப்படி வல்லமையாய் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு தன்னுடைய ஜனத்தை கொண்டு வந்தார் என்று நாம் வாசித்தோம். और वहां इनमें हम वचनों में हमने पढ़ा कि किस तरह परमेश्वर ने अब्राहम को चुन लिया, उसने उन्हें कनान देश से निकाल कर और मिस्र देश की कठिनाइयों से उनको निकालकर वहां पर उन्हें 10 तरह की विपत्तियां उसने डाली और उन सब को वहां से निकालकर जो परमेश्वर ने उनके लिए देश बनाया था वहां पर उसने पहुंचाया। இந்த எல்லா காரியங்களையும் சங்கீதம் 105 சுருக்கமாக நாம் எல்லாவற்றையும் நம்ம வாசித்தோம். और इन सब बातों को हमने भजन संहिता 105 में संक्षिप्त रूप में हमने पढ़ा। எனவே தேவன் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மீட்டு அவர் வெளிக்கொண்டு வந்தார். और परमेश्वर ने इस्राएलियों को मिस्र देश से बहुत ही बल के रूप से और महिमा रूप से वो उन्हें बाहर लेकर आया। எகிப்திலே தேவனுடைய வல்லமையை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கண்களாலே கண்டார்கள். और मिस्र देश में इस्राएलियों ने परमेश्वर की महिमा को अपनी आंखों से अपने सामने देखा। எகிப்தியர்களை தேவன் 10 விதமான வாதைகளினாலே வாதித்தார். ஆனால் அவைகளில் ஒன்றும் இஸ்ரவேல் ஜனங்களை தொடாமல் அங்கே எகிப்தியர்கள் வாதிக்கப்பட்டதை அவர்கள் தங்கள் கண்களாலே கண்டார்கள். और मिस्र के निवासियों पर परमेश्वर ने 10 तरह की विपत्ति डाली, पर उनमें से एक भी इस्राएलियों के परिवार को या किसी पे भी बाधित नहीं हुई। ये इन्होंने अपनी आंखों से देखा। எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு அவர்கள் வெளியே வந்தார்கள். और मिस्र देश से बहुत ही खुशी और फलफूलता से बाहर की तरफ आए। சங்கீதம் 105 நம்ம வாசித்தோம். और यहाँ भजन संहिता 105 में हमने पढ़ा। இங்கே 38வது வசனம் சொல்லுகிறது, यहाँ 38वें वचन में लिखा है, எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். और यहाँ लिखा उनके जाने से मिस्री आनंदित हुए क्योंकि उनका डर उनमें समा गया था। கடைசியில எப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, எப்பா இவனுங்க விட்டு ஒளிஞ்சா போதுடா, இவனுங்க போனா போதுடான்னு சொல்லி எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை தங்களுடைய தேசத்தை விட்டு அனுப்பினார். और आखिर में मिस्र के निवासियों की ऐसी दशा हो गई थी, वो चाहते थे कि किसी भी तरह ये इजरायली इस देश को छोड़कर चले जाएं। எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். और वो मिस्र को छोड़कर बाहर आए। செங்கடல் அவர்களுக்கு முன்பாக வந்தது. और उनके सामने एक बड़ा लाल समुद्र उनके सामने था। திகைத்து निன்றார்கள். और वो भयभीत होकर वहां खड़े थे। அவர்களுடைய கண்கள் காணும்படிக்கு ஆண்டவர் செங்கடலை 2ஆ பிளந்தார். और उनके देखते ही देखते परमेश्वर ने उस लाल समुद्र को 2 भाग में बांट दिया। வேதம் சொல்லுகிறது வெட்டாந்தரையிலே நடப்பது போல் அவர்கள் நடந்து செங்கடலை கடந்தார். और वचन कहता है जैसे सूखी भूमि पर चलते हैं वैसे ही उन्होंने चलकर उस लाल समुद्र को पार किया। எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया। தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு முன்பாய் வல்லமையான காரியங்களை செய்தார். और परमेश्वर ने अपने जनों के सामने बहुत ही महिमा और बलवंत कार्य किए। யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், செங்கடலை விட்டு வெளியே கடந்து வந்ததுக்கு அப்புறம் செங்கடலின் அந்த கடற்கரையில நின்று ஆண்டவரை துதித்து பாடி மகிழ்கிறார்கள். और निर्गमन उसके 15वें अध्याय में हम देखते हैं कि जब उन्होंने लाल समुद्र को पार किया उसके बाद वो वहां पर परमेश्वर की स्तुति और महिमा करने लगे। அவர்கள் அங்கே இருந்து ஒவ்வொரு இடமாக அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படிக்கு ஒவ்வொரு இடமா கடந்து போறாங்க. और वहां से वो कनान देश को अपना बनाने के लिए एक जगह को वो पार करते गए। ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை பெற்றுக் கொள்கிறார். और हर एक जगह में उनके लिए एक नया अनुभव उनके सामने रहा। இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்க போகிற சிந்தனையின் தலைப்பு வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களின் அனுபவங்கள்.
और इस सुबह के समय में हम जिन बातों का मनन करने वाले हैं वो है जंगल के रास्तों में इजरायलियों का अनुभव, சோ அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், और उन्होंने किस तरह की मुश्किलों को सामना किया, அதில் அவர்கள் நடந்து கொண்ட முறை. और उन मुश्किलों में वो किस तरह से वो चले उस मुश्किलों में, சோ அவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? और उन बातों से हमें किस तरह की सीख लेनी चाहिए, यहाँ आज हम मनन करेंगे। சோ இந்த காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். और इन बातों का आज हम मनन करने जा रहे हैं। எனவே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்திலே நடத்தினார். और इजरायली जनों को परमेश्वर ने जंगल के रास्ते से चलाया। சோ தேவன் அவர்களோடு கூட இருந்தார். परमेश्वर उनके साथ हमेशा रहा, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டே இருந்தார். पर फिर भी उनके जीवन में बहुत सारी परेशानियां, विपत्तियां उनके जीवन में आती रही। சோ நம்முடைய வாழ்க்கையில கூட இது ஒரு வனாந்தரமான ஒரு பிரயாணம் தான். और हमारे जीवन में भी हमारा जो जीवन है ये एक जंगल में चलने के लायक है। எனவே இந்த வனாந்தர பிரயாணத்திலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளும் இடர்பாடுகளும் மிக அதிகம். और इस जंगल के रास्ते में हमारे जीवन में जो परेशानियां और विपत्तियां आएंगी वो बहुत अनेक है। ஆனால் அதிலே நாம் எப்படி செயல்படுகிறோம், पर उनमें हम किस तरह से चलते हैं எப்படி செயல்படக்கூடாது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். और किस तरह उनका हमें किस तरह उनके जीवन परिस्थितियों में नहीं चलना चाहिए उसके बारे में मनन करेंगे। சோ இங்க யாத்திராகமம் 15 அதிகாரம் 22வது 23வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, और यहाँ निर्गमन की पुस्तक उसके 15वें अध्याय उसके 22 और 23 में हम अगर देखें, அவர்கள் அங்கே செங்கடல்ல இருந்து செங்கடலை அவர்கள் தாண்டினதுக்கு அப்புறம் இங்கே தேவன் அவர்களை சூர் வனாந்தரம் வழியாக அவர்களை தேவன் நடத்துகிறார். और यहाँ पर हम देखते हैं कि जब मिस्रियों ने लाल समुद्र को पार किया उसके बाद वो शूर नामक जंगल के रास्ते में गए। இங்கே 22 23வது வசனம் நாம் பார்க்கிறோம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவில வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை कुடிப்போம் என்றார். और यहाँ हम 22, 23 और 24 में देखते हैं, तब मूसा इजरायलियों को लाल समुद्र से आगे ले गया और वे शूर नाम जंगल में आए और जंगल में जाते हुए उन्हें 3 दिन तक पानी का सोता न मिला। फिर मारा नामक एक स्थान पर पहुंचे, वहां का पानी खारा था, उसे वे न पी सके, इस कारण उस स्थान का नाम मारा पड़ा। तब वे यह कहकर मूसा के विरुद्ध बकबक करने लगे, हम क्या पिए। எனவே முதலாவது அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வந்து அவர்கள் செங்கடலை கடந்ததற்கு பின்பு அவர்கள் சந்தித்த முதல் அனுபவம் மாராவின் அனுபவம். और जब वो मिस्र देश से निकलकर लाल समुद्र को पार कर चुके थे तब उनके सामने जो पहला स्थान था वो था मारा। இங்கே நான் பார்க்கிறோம் 430 ஆண்டுகள் அவர்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். और हम यहाँ देखते हैं कि 430 साल वो मिस्र में एक सेवक के रूप में और गुलाम के रूप में रहे। 430 ஆண்டுகள் கழித்து அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறார். और 430 साल के बाद वो मिस्र से उन्हें छुटकारा मिला। சோ ஒரு மிகப்பெரிய விடுதலையின் கொண்டாட்டம், மீட்பின் கொண்டாட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடல் பாடல் மகிழ்ச்சியோடு அவர்கள் அங்கே செங்கடல் பகுதியிலே அவர்கள் இருக்கிறார். और एक बहुत ही जश्न मनाने के साथ नाचते गाते हुए वो वहां लाल समुद्र पार करके वो पहुंचे थे। முதலாவதாக சுதந்திர காற்றை அனுபவிக்கிறார். और पहली बार उन्होंने स्वतंत्रता की सांस ली थी। ஆனந்த மகிழ்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. और उनके जीवन में बहुत ही आनंद और खुशी और उल्लास था। ஆனால் திடீரென்று வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட், पर एकदम से उनके जीवन में एक मोड़ आ गया। நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாம் ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டாட்டமுமா இருக்கும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாகி இருக்கிறோம். எனவே அந்த ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கும். और हमारे जीवन में भी ऐसा होता है कि हमारे जीवन में बहुत खुशी और उल्लास रहती है। हम कहते हैं हम उद्धार पा चुके हैं, हम छुटकारा पाए हुए लोग हैं। ஆனால் வாழ்க்கை என்றாலே ஏமாற்றங்கள் நிறைந்தது. और जीवन का मतलब ही है हम इसमें बहुत से धोखे झेलने पड़ेंगे। ஏன்னா வாழ்க்கை என்றாலே சூழ்நிலைகள் எப்ப வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டிருக்கும். அதான் வாழ்க்கை. और जीवन का अर्थ ही यही है कि हमारी परिस्थितियां हैं जो कब कहां किस तरह से बदलेंगी हम कह नहीं सकते। எனவே நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். और सबसे मुख्य बात है कि जब हमारे जीवन में परिस्थितियां बदलती हैं तो हमारा मन किस तरह से काम करता है।
எனவே நமக்குள்ள ஏற்படுகிற அந்த பிரச்சனைகள், நாம் சந்திக்கிற அந்த பிரச்சனையான சூழ்நிலைகள் தான் நமக்குள் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம் யார், நம்முடைய விசுவாசம் என்ன, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. और जब हमारे जीवन में परेशानियां या विपत्तियां आती हैं, तब हमारा जीवन किस तरह से है, हमारा विश्वास किस तरह से है, ये उस समय सही तरह से पता चलता है। நாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கே தேவன் अनेक நேரங்களிலே சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறார். और हम क्या है, हमारा जीवन किस तरह से है, ये बताने के लिए परमेश्वर बहुत समय हमारे जीवन में कुछ विपत्तियों को देता है। எல்லாம் சரியா இருக்கும்போது நாம் பெரிய விசுவாச வீரர்களாய் தான் நமக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். और जब हमारे जीवन में सब कुछ सही चलता है, तो हम बहुत बड़े विश्वासी के रूप में अपने आप को दर्शाते हैं, दूसरों के सामने भी दर्शाते हैं। ஆனால் நாம் பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போதுதான் நம்முடைய விசுவாசம் என்ன என்பதையே நாம் அறிந்து கொள்வோம். पर जब हम परेशानियां या विपत्तियों का सामना करते हैं, तब हमें पता चलता है कि हमारा विश्वास कैसा है। எனவே இங்கே நான் பார்க்கிறோம், இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில எல்லாம் சுமூகமாய், சமாதானமாய், நன்மையாய் சென்று கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு பெரிய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு மாற்றம் அங்கே ஏற்படுகிறது. और ये हम देखते हैं कि इस्राएलियों के जीवन में सब कुछ शांत स्वभाव से चल रहा था, अच्छे से चल रहा था, एकदम से उसके जीवन में एक विकट मोड़ आया। அது என்னன்னு சொன்னா சூர் வனாந்தரம். और वो क्या है, वो था शूर नामक जंगल। அந்த வனாந்தரம் வழியாய் ஆண்டவர் தான் அவர்களை நடத்துகிறார். और परमेश्वर ही उनको उस जंगल के रास्ते से चला रहा था। அவர்கள் வனாந்தரத்திலே அவர்கள் செல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 3 நாட்கள் வரைக்கும் அவர்கள் தேடியும் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. और वो जब उस शूर नाम जंगल से जा रहे थे, तो वचन कहता है कि 3 दिन तक उनको ढूंढने के बाद भी पानी नहीं मिला। அது வனாந்தரத்துல எவ்வளவு வெயில் இருக்கும், ஆனாலும் வேதம் சொல்கிறது தேவன் மேக ஸ்தம்பத்தினால் அவர்களை நடத்துகிறார். ஆனாலும் அங்கே நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கு, ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. क्योंकि हम जानते हैं कि जंगल के रास्ते में बहुत धूप होती है, फिर भी परमेश्वर बादल के रूप में उन्हें छाया देता रहा, पर उनको और उनके बच्चों के लिए, उनके परिवारों के लिए वहां पानी नहीं मिल रहा था। 3 நாட்கள் கழித்து அவர்கள் மாரா என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். அங்கே அவர்களுக்கு தண்ணீர் தென்படுகிறது. और 3 दिन के बाद वो एक स्थान में पहुंचे जिसका नाम मारा था, वहां पर उनको पानी मिला। தண்ணீரை கண்டவுடனே ரொம்ப ஆசாசியா போய் அதை கையில் எடுத்து குடித்திருப்பாங்க. और जैसे ही उन्होंने पानी को देखा, वो खुशी खुशी जाकर उन्होंने हाथ भरकर, मुट्ठी भरकर पानी पिया होगा। ஆனால் குடித்த உடனே அது வாய்க்குள்ள கூட போயிருக்க முடியாது, அதை துப்பி இருப்பார்கள். காரணம், வேதம் சொல்லுகிறது வாயில வைக்க முடியாத அளவுக்கு அது கசப்பா இருந்தது. और यहाँ जैसे ही उन्होंने पानी मुंह में रखा होगा, तो उसको निगल भी नहीं पाए होंगे, उन्होंने थूक दिया होगा, क्योंकि वचन कहता है कि वो पानी इतना कड़वा था या खारा था। எனவே இங்க நான் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் அந்த மாராவுக்கு செல்லும் போது அவர்களுடைய மனநிலை மிகவும் கசப்பாகவும் மிகவும் முறுமுறுப்பாகவும் இருந்ததாக இங்க வேதம் சொல்லுகிறது. और यहाँ वचन कहता है कि जब वो मारा नामक स्थान पर पहुंचे, तब उनकी मानसिक स्थिति ऐसी थी कि वो बहुत ही बड़बड़ा रहे थे और कुड़कुड़ा रहे थे। எனவே எங்கள் பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் தாகத்தால் செத்து கொண்டிருக்கிறார்களே, நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि वो मूसा के खिलाफ कुड़कुड़ा रहे थे कि हमारे बच्चे क्या करेंगे, या हमारे जो जानवर है हमारे साथ, उनका क्या हाल होगा। 24வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் என்னத்தை குடிப்போம்? और 24वें वचन में यहाँ लिखा है कि वो कहते हैं, हम क्या पिए। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இங்கே இந்த ஜனங்களை நாம் பார்க்கும்போது ஒரு 72 மணி நேரத்துக்கு முன்னாடி, 3 நாட்களுக்கு முன்பாக அவர்கள் வாழ்க்கையில காணப்பட்ட ஆனந்தம், மகிழ்ச்சி, விசுவாசம், அவைகள் எல்லாம் 3 நாளைக்கு அப்புறம் அங்கே இல்லவே இல்லை. और यहाँ हम देखते हैं कि 3 दिन पहले उनके जीवन में जो खुशी, आनंद और विश्वास था, वो 3 दिन के बाद या 72 घंटे के बाद उनके जीवन में वो विश्वास नहीं रहा। எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் திடீரென்று மாறி போகும்போது, அல்லது நமக்கு தேவையான ஒரு பொருள் நமக்கு முன்பாக இருந்தும் அது நமக்கு பிரயோஜனப்படாமல் போகும்போது, அந்த மனிதனுக்குள்ளாக கசப்பும், எரிச்சலும், முறுமுறுப்பும் வருவதை நாம் பார்க்கிறோம். और हम अपने जीवन में देखते हैं, जब हमारे जीवन में परिस्थितियां बदलती हैं, या हमारे सामने कुछ जो चीज रहती है, हम उसका अगर उपयोग नहीं कर पाते, तो हमारे जीवन में कड़वाहट और कुड़कुड़ाना हमारे जीवन में आ जाता है। எனவே இந்த காலை நேரத்திலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை திடீரென்று மாறி இருக்கலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறோம்? வாழ்க்கையின் மேல ஒரு வெறுப்பு, வாழ்க்கையின் மேல ஒரு கசப்பு, அல்லது சூழ்நிலையின் மேல ஒரு கசப்பு, அல்லது கடவுள் மேல, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மேல
கசப்பு இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் இந்த காலை நேரத்திலே நம்மை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுப்பது ரொம்ப அவசியம். और अगर हो सकता है हमारे जीवन में भी अगर हमारे सामने परिस्थितियां विकट हो तो हमें देखना है कि हमारे मन की स्थिति कैसी है। क्या हम कुड़कुड़ा रहे हैं परमेश्वर के लिए, अपने अपने जीवन के लिए, और परमेश्वर के सेवक को हम कुड़कुड़ा रहे हैं? अगर ऐसी परिस्थिति हमारे जीवन में है तो आज हमें अपने जीवन में एक नए उद्धार को लाना है। சோ நகோமியின் வாழ்க்கையில பார்க்கிறோம், நகோமி என்று சொன்னால் மகிழ்ச்சி, நகைப்புன்னு அர்த்தம். और हम नवमी के जीवन में अगर देखते हैं उसका नवमी का अर्थ ही होता है कि एक हर्ष उल्लास। ஆனால் ஜனங்கள் அவளை பார்த்து சொல்லுகிறார்கள் நகோமி என்று சொல்லும்போது அவள் சொல்லுகிறாள், இனி என்னை நீங்கள் நகோமி என்று சொல்லாதிருங்கள், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள், காரணம் என் வாழ்க்கையை தேவன் கசப்பாக்கினார்னு சொல்றார். और हम देखते हैं कि जो नवमी का शब्द अर्थ है हर्ष उल्लास, मगर वो अपने जीवन में इतनी उदास हो चुकी थी कि उसने कहा कि अब आप मुझे नवमी नहीं मारा नाम से बुलाइए, क्योंकि मारा का अर्थ होता है कड़वाहट। காரணம் அந்த நகோமியானவள் தன்னுடைய கணவன் தன்னுடைய 2 பிள்ளைகளை இழந்து மீண்டும் பெத்லெகேமுக்கு செல்லுகிற ஒரு நிலையை தான் நாம் பார்க்கிறோம். और हम नवमी के जीवन में ऐसी स्थिति को देखते हैं कि वो अपने पति और 2 बच्चों को खोकर वो बेथलेहम की तरफ वापस जा रही थी। எனவே நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் வரும்போது நமக்குள்ள ஒரு கசப்பு வருகிறது. ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் என்கிற ஒரு முறுமுறுப்பு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். और हम अपने जीवनों में देखते हैं अगर हमें जो हमारे जीवन में अगर कोई घटी होती है, कोई नुकसान होता है या हमारी परिस्थितियां अगर विकट होती हैं तो हम परमेश्वर के सामने कुड़कुड़ाने लगते हैं। இங்கே நாம் இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் அவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர்கள் ஒரு காரியத்தை மறந்து போனார்கள். அது என்னன்னு சொன்னா தேவன் நம்மோடு பிரயாணப்படுகிறார் என்பதை அவர்கள் மறந்து போகிறார். और हम यहाँ देखते हैं कि इस्राएलियों के जीवन में जब भी उनके सामने विपत्ति आई तब वो एक बात को भूल गए कि परमेश्वर भी हमारे साथ साथ चल रहा है। எகிப்திலிருந்து தேவன் தான் அவர்களை அழைத்து வந்தார். और वो ये भूल गए कि मिस्र देश से परमेश्वर ही हमें छुड़ाकर यहाँ लेकर आया है। எனவே செங்கடலை அவர்களுக்கு முன்பாக தேவன் தான் பிளந்தார். और लाल समुद्र को भी उनके लिए परमेश्वर ने ही 2 भाग में कर दिया था। வேதாகமம் சொல்லுகிறது மேகஸ்தம்பம் அவர்களுக்கு மேல பிரயாணப்பட்டு கொண்டே இருந்தது. और वचन कहता है कि बादल हमेशा उनके ऊपर रहता था एक छाया के रूप में। எங்கே மேகஸ்தம்பம் நிற்கிறதோ அங்கே ஜனங்கள் கூடாரம் போட்டு அவர்கள் அங்கே தங்க வேண்டும். और ये था कि जहां बादल रुक जाता था वहीं पर वो तंबू डालकर अपना डेरा खड़ा करते थे। ஒரே நாளிலேயே மேகஸ்தம்பம் மீண்டும் கிளம்ப ஆரம்பித்து விடும். और एक ही दिन में वो बादल जो है वो फिर से चलने लगता था। ஒரு சில நேரங்களிலே 2-3 நாட்களுக்கு பின்பு மேகஸ்தம்பம் நகரும். और कभी-कभी होता था 2-3 दिन तक बादल रुका रहता था एक ही जगह पर। ஒரு சில நேரங்களிலே ஒரு சில மாதங்கள் கூட அந்த மேகஸ்தம்பம் ஒரே இடத்துல இருக்கும். और कभी कहीं पर जगह बार ऐसा हुआ है कि कुछ महीनों तक बादल एक ही जगह पर रुका रहा। எனவே மேகஸ்தம்பம் எதை காண்பிக்கிறது? தேவ பிரசன்னத்தை காண்பிக்கிறது. மேகஸ்தம்பம் நகரும் போதுதான் ஜனங்கள் தங்கள் கூடாரங்களை காலி செய்து கிளம்ப வேண்டும். அப்படி என்று சொன்னால் தேவன் புறப்படும் போது அவர் பின்னே ஜனங்கள் செல்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். और जो बादल है वो दर्शाता है परमेश्वर की प्रसन्नता को। ये दर्शाता है कि जब वो बादल आगे चलता है इसका मतलब है कि परमेश्वर की यात्रा शुरू हो गई है और लोग उनके पीछे पीछे चलना चाहिए। ஆனாலும் தேவன் நம்மோடு கூட வருகிறார் என்கிற உணர்வு இருந்தோம், தேவன் தம்மோடு வருகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தோம், பிரச்சனையின் மத்தியிலே தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசே ஆரோனுக்கு முன்பாகவும் அவர்கள் முறுமுறுத்தார். पर यहाँ परिस्थिति ऐसी थी कि वो ये जानते थे कि परमेश्वर उनके साथ साथ है, फिर भी जब उनके जीवन में विपत्ति आती थी तो वो कुड़कुड़ाने लगते थे मूसा और आरोन के सामने। நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோம், பிரச்சனைகள் வரும்போது நாம் முறுமுறுக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே கசப்போடு கூட நாம் இருக்கிறோம். और हमारे जीवन में भी ऐसा होता है कि हम जानते हैं परमेश्वर हमारे साथ है, फिर भी जैसी परिस्थितियां विपरीत होती हैं तो हमारे जीवन में कड़वाहट और कुड़कुड़ाहट भरा जीवन अनुभव होता है। ஆனால் மோசேயின் வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மனிதன் உடனே தேவனை நோக்கி மாத்திரமே பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். और हम मूसा के जीवन में देखते हैं कि जब भी कोई विकट परिस्थिति आती है तो वो एकदम से जाकर परमेश्वर के सामने खड़ा हो जाता है। யோவான் 15 யாத்ராகமம் 15:25 நாம் பார்க்கிறோம், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். और निर्गमन उसके 15वें अध्याय के 25वें वचन में हम देखते हैं तब मूसा ने यहोवा की दुहाई दी। மோசேக்கு தெரியும், और मूसा को ये पता था உதவி தேவனுக்கு வெளியே இருந்து வரவே வராது, உதவி தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். அல்லேலூயா.
और उसको ये पता था कि जो मदद है वो कहीं बाहर से नहीं आएगी, वो परमेश्वर के हाथों से आएगी। எனவே மோசே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருக்கிறார். और मूसा एक बहुत बड़ा उदाहरण है हमारे जीवन में कि जब विकट परिस्थितियां आती हैं तो हमें क्या करना है। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் மோசே தேவனை நோக்கி முறைத்தார். और हम देखते हैं कि मूसा ने यहोवा की दुहाई दी। வசனம் சொல்லுகிறது தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். और वचन कहता है कि तब यहोवा ने उसे एक पौधा दिखला So, दिया, बता दिया। யாத்ராகமம் 15:25 வாசிக்கிறோம், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்று வாசிக்கிறோம். और यहाँ 25वें वचन में हम देखते हैं, तब मूसा ने यहोवा की दुहाई दी और यहोवा ने उसे एक पौधा बतला दिया, जिसे जब उसने पानी में डाला तब वो पानी मीठा हो गया। वहीं यहोवा ने उनके लिए एक विधि और नियम बनाया और वहीं उनसे यह कहकर उनकी परीक्षा की। எனவே இங்க நாம் பார்க்கிறோம் தண்ணீர் கசப்பாக இருந்தது. और यहाँ हम देखते हैं कि जो ஆனால் पानी पहले தேவன் बहुत ஒரு कड़वा था, மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை துண்டாக்கி தண்ணீரிலே போட்ட உடனே அந்த மரத்தின் கசப்பு மாறி அந்த மரம் மதுரமானது. और हम यहाँ देखते हैं कि परमेश्वर ने एक पौधा उनको बताया। जब उन्होंने उस पौधे को पानी में डाला तो कड़वा पानी जो था वो पूरी எனவே तरह அந்த से मीठा हो தண்ணீரை गया। குடித்த உடனே அந்த ஜனங்களுடைய இருதயத்தின் கசப்பெல்லாம் மாறி போனது. और जब लोगों ने उस पानी को पिया तो उनके जीवन के उनके मन की सारी कड़वाहट एकदम से दूर हो गई। பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நிழலாக ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் காண்பிக்கப்படுகிறார். और पुराने नियम में हम देखते हैं कि परमेश्वर हर बात में एक छाया के रूप में उनके साथ रहा। இங்கே மாறாவின் கசப்பை நீக்கும்படிக்கு ஒரு மரம் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டது. और यहाँ मारा की कड़वाहट को दूर करने के लिए एक पौधा वहां पे उपयोग में लाया गया। எனவே இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரத்தை அது இங்கே முன்குறிக்கிறதாக இருக்கிறது. और ये जो पेड़ है वो यीशु मसीह के क्रूस को यहाँ दर्शाता है। எனவே சிலுவை மரணத்தின் அடையாளமாக நிழலாக இங்கே இதை நாம் பார்க்கிறோம். और क्रूस की मृत्यु के चिन्ह के रूप में यहाँ पर उस बात को हम நம்முடைய देखते हैं। வாழ்க்கையை அந்த சிலுவை மரத்திலே தொங்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் கசப்புகளை எல்லாம் அவர் மாற்றுகிறார். और जब हम अपना जीवन क्रूस पे टंगे यीशु मसीह के सामने अर्पण करेंगे तब हमारे जीवन की सारी कड़वाहट दूर हो जाएगी। So, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, और प्रेरितों के काम उसका 5वां अध्याय 30वें वचन में हम देखते हैं। அப்போஸ்தலர் 5:30, प्रेरितों के काम उसका 5 उसका 30वां पद, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பினார். और यह वचन कहता है, हमारे बाप दादों के परमेश्वर ने यीशु को जिलाया, जिसे तुमने क्रूस पर लटका कर எனவே मार இங்கே डाला था। நாம் பார்க்கிறோம் சூர் வனாந்தரத்திலே ஜனங்களுடைய இருதயத்தின் கசப்பை நீக்கும்படிக்கு அவர்களுடைய முறுமுறுப்பை நீக்கும்படிக்கு இங்கே ஒரு மரத்துண்டு அங்கே செயல்பட்டது. और यहाँ हम देखते हैं कि शूर नामक जंगल में लोगों की कड़वाहट को, उनके कुड़कुड़ाहट को दूर करने के लिए एक पौधे को उपयोग எனவே में அது लाया இயேசு गया। கிறிஸ்துவின் சிலுவை மரத்திற்கு நிழலாய் இருக்கிறது. और वो जो है यीशु मसीह के क्रूस की चिन्ह எனவே के रूप में वहां நம்முடைய दिखाया गया है। வாழ்க்கையின் எல்லா கசப்புகளையும் அந்த சிலுவை மரம், அந்த சிலுவையிலே தொங்குகிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் கசப்புகளை நம்ம விட்டு மாற்றும். और हमारे जीवन के सारी कड़वाहट को क्रूस पे जो यीशु मसीह टंगे हुए हैं उनके द्वारा वो सारी कड़वाहट எனவே हमारे जीवन में எப்படி दूर हो அந்த जाएगी। தண்ணீரிலே அந்த மரத்துண்டு போடப்பட்ட உடனே அந்த தண்ணீரின் சுவை மாறியதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு டிஃபிகல்டிஸ், ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியிலே, ஒவ்வொரு போராட்டங்கள் மத்தியிலே அந்த சிலுவையாகிய அந்த சிலுவையிலே தொங்கு நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் கொண்டு வரும்போது, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த ஆனந்தத்தையும் அந்த சுவையையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். और जैसे एक पौधे को उस पानी में डालते ही उस पानी का पूरी कड़वाहट मिठास में बदल गई, उसी तरह जब भी हमारे जीवन में विपत्तियां या परेशानियां आएंगी
तब अगर हम क्रूस पे टंगे हुए यीशु मसीह को याद करेंगे तो हमारे जीवन में एक हर्ष, आनंद और खुशहाली का जीवन हमें महसूस எனவே करेंगे। நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு விஷயத்தை நாம் எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். और इसलिए हमें अपने जीवन में एक बात को हमेशा ध्यान में रखना चाहिए, அது என்னவென்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார். और वो ये है कि हमेशा परमेश्वर हमारे साथ में है। தேவன் நம்மோடு பிரயாணப்படுகிறார். परमेश्वर हमारे साथ हमेशा राह पे चलता रहे। ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் மறந்த விஷயம் அதான். और पर यही बात को इजरायली हमेशा भूल जाते थे। தங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகளை சந்திக்கும் போது அதை நம்பிக்கையோடு அவர்கள் எதிர்கொள்ளவே இல்லை. और जब भी इजरायलियों के जीवन में कोई विपत्ति आई तो उनमें विश्वास के साथ उसको नहीं झेला, पर हमेशा वो कुड़कुड़ाने लगे। அவர்கள் முறுமுறுப்போடும் எரிச்சலோடும் தான் பிரச்சனையை சந்தித்தார்கள். और उन्हें हमेशा कुड़कुड़ाहट और एक ईर्ष्या के साथ परेशानियों को झेला। எப்போதும் தேவனை குறை கூறுகிறவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள். और वो हमेशा परमेश्वर को नीचा दिखाने में, उनकी कमी गिनाने में लगे रहे। ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மேல் கிருபையாகவே இருந்தார். पर फिर भी परमेश्वर की कृपा हमेशा उनके साथ रही। ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்களுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினாலும் தேவன் அவர்கள் மேல் இரக்கத்தோடு செயல்பட்டார். और पर हम हर परिस्थितियों में जब वो अपने अविश्वास को जाहिर कर रहे थे, पर परमेश्वर की कृपा फिर भी उनके साथ बनी रही। எனவே இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் என்ன? और आज के दिन में हम अपने जीवन के अनुभव को जांचें। ஒரு 4 விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் யோசித்திருந்தேன். ஆனால் காலம் காரணமாக நான் இந்த ஒரே விஷயத்தோடு இன்றைக்கு நான் முடிக்கிறேன். और मैंने सोचा था कि 4 बातों को आपके सामने रखूंगा, पर समय की कमी के कारण मैं एक बात और आपके सामने रखकर खत्म करूंगा। எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு அனுபவத்தோடு இருக்கிறோம்? और हमें देखना है कि आज हमारे जीवन में किस तरह का अनुभव है और हमारा मन कैसा है। நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனந்தம், களிப்பு, ரட்சிப்பு, விடுதலையின் அனுபவத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறி வந்து கொண்டிருந்தோம். और जब हमने परमेश्वर को ग्रहण किया तब हमारे जीवन में हर्ष, उल्लास, छुटकारा का एक अनुभव के साथ, खुशी के साथ हम बढ़ते चले जा रहे ஆனால் थे। திடீரென்று நாம் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. और बहुत से और एकदम से हमारे जीवन में अप्रत्याशित रूप से कुछ समस्या हमारे सामने आई। அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான முறுமுறுப்பையும் எரிச்சலையும் ஒரு விதமான கசப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. और उसके उस परिस्थितियों के द्वारा हमारे जीवन में कड़वाहट, एक कुड़कुड़ापन और एक ईर्ष्या भरा जीवन हमारे अंदर में आया। ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நாம் சந்திக்கும் போது இப்படிப்பட்ட கசப்பின் அனுபவமோ முறுமுறுப்பின் அனுபவமோ நமக்கு வரக்கூடாது. और परमेश्वर हमारे जीवन में चाहता है कि किसी भी तरह की परिस्थिति हो, हमारे जीवन में कड़वाहट या कुड़कुड़ापन हमारे जीवन में नहीं आना चाहिए। காரணம் அவர் நம்மோடு பிரயாணப்படுகிறார். और उसका कारण है कि वो हमेशा हमारे साथ चल रहा है। அவர் நம்முடைய கசப்பை மாற்றுகிறார். और वो हमारे जीवन की कड़वाहट को पूरी तरह मिटा देने वाला है। நம்முடைய வாழ்க்கையின் கசப்பை மாற்றுகிற மரத்துண்டாய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே தன்னை ஒப்புக்கொடுத்தார். और हमारे जीवन की कड़वाहट को दूर करने वाले उस पौधे के रूप में परमेश्वर क्रूस में हमारे सामने टंगा है। எனவே அந்த ஆண்டவர் சதா காலமும் நம்மோடு இருக்கிறார். और परमेश्वर जो है अनंत काल तक हमारे साथ है। எனவே அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்முடைய மன கசப்பை நம்மை விட்டு எடுத்துக் கொடுப்பார். और जब हम उसकी बातों को मानते हुए उसके साथ चलेंगे तब हमारे जीवन की सारी कड़वाहट हमारे जीवन से दूर कर நம்முடைய देगा। வாழ்க்கையிலே அந்த எதிர்பார்ப்பு நாங்கள் என்னத்தை குடிப்போம், நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிற அந்த பதட்டத்தை தேவன் நம்மை விட்டு அப்புறப்படுத்துவார். और हमारे जीवन में जो एक घबराहट थी, एक विचित्र समस्या थी कि हम क्या पिएंगे, उस बात को परमेश्वर ने हमारे जीवन से पूरी तरह हटा दिया। எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இஸ்ரவேலருக்கு வந்த மாறாவின் அனுபவத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட கசப்பும் அவர்களுக்கு ஏற்பட்ட முறுமுறுப்பும் இல்லாமல் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த சிலுவை மரத்திலே ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே என் வாழ்க்கையின் கசப்புகள் எல்லாம் மாறும் என்று சொல்லி நம்ம விசுவாசித்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை தேவன் மதுரமாய் மாற்றுகிறார். और जब हमारे जीवन में मारा जैसा अनुभव आएगा, एक कड़वाहट भरा अनुभव आएगा, तब हमें ये महसूस करना चाहिए कि सारी कड़वाहट को दूर करने वाला एक बल हमारे सामने क्रूस के रूप में, परमेश्वर के रूप में हमारे सामने है। जब हम ये मानेंगे तो हमारे जीवन की सारी कड़वाहट हमसे दूर हो जाएगी। அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். और ऐसी कृपा हम अपने जीवन में प्राप्त करें, इसके लिए हम अपने आप को परमेश्वर के सामने सौंपें। நாம் ஜெபம் செய்வோம். आइए हम प्रार्थना करें। மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும்,
மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் திருப்தியாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். परमेश्वर, हम पूरी तरह से अपने आप को आपके हाथों में सौंपते हैं। ஆண்டவரே, நாங்கள் சிந்தித்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். और आज हमने जिन बातों का मनन किया उसके लिए आपको धन्यवाद देते हैं। இஸ்ரவேல் வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கும்போது 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய களிப்பு, கொண்டாட்டம், ஆர்ப்பாட்டம். और इजरायलियों के जीवन में हम देखते हैं कि 3 दिन पहले उनके जीवन में बहुत बड़ी खुशी, हर्ष, उल्लास था। நீர் அவர்களுக்கு முன்பாக பெரிய பெரிய காரியங்களை செய்தீர். और आपने उनके सामने बहुत से अद्भुत कार्यों को किया। 2 பக்கமும் செங்கடல்கள் அப்படியே சுவர் போல இருந்துச்சு, வெட்டாந்தரையிலே நடந்தது போல நடந்தார்கள் சுவாமி. और जो लाल समुद्र 2 भाग में बंटकर एक दीवार के सामने उनके सामने था, और वो सूखी जमीन पे चलने के जैसे उसको पार कर गए। கர்த்தருடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் அவர்கள் கண்கள் கண்டது. और परमेश्वर के बल और महिमा को उनकी आंखों ने देखा। எல்லாம் சிறப்பா இருந்ததப்பா. और सब कुछ सही सही चल रहा था। ஆனால் அவர்களுடைய இருதயத்தின் மனநிலையும் அவருடைய விசுவாசத்தையும் சோதிக்கும்படிக்கு எங்கள் ஆண்டவர் அவர்களை சூர்வனாந்தரத்தின் வழியாய் நடத்தினீர். और उनके मन की स्थिति और उनके विश्वास को जांचने के लिए परमेश्वर उनको सूर नाम नगल से ले गया। ஆண்டவரே, அவர்கள் சந்தித்த பிரச்சனை உண்மையிலே அவர்கள் யார் என்பதை உமக்கு காண்பித்தது சுவாமி. और उनने जब परेशानी झेली तब आपको पता चला कि उनकी असली स्थिति क्या है। அவர்களுடைய மனநிலை என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட மனோபாவத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்து கொண்டீர். और उनके मन की स्थिति कैसी है, उनका सोचना कैसा है, ऐसा आपको पता चला। எங்களை கூட உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. अपने आप को भी आपके हाथों में सौंपते हैं परमेश्वर। எல்லாம் சரியா இருக்கும்போது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு கொண்டாட்டம், எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு உற்சாகத்தை நாங்கள் காண்பிக்கிறோம். और जब से हमारे जीवन में सब कुछ सही होता है तब हम हमारे जीवन में कितनी खुशी, उल्लास और आनंद को हम दर्शाते हैं। ஆனால் எங்கள் வாழ்க்கையில எதிர்பாராத சூழ்நிலைகள் மாறும்போது எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு கோபம், எவ்வளவு அவநம்பிக்கை, எவ்வளவு ஆண்டவரே ஏமாற்றம், எவ்வளவு கசப்பு எங்களுக்குள்ள இருக்குதப்பா. और जब हमारे जीवन में परिस्थितियां बदलती हैं तो हमारे जीवन में गुस्सा, कड़वाहट, अविश्वास और इस तरह की बहुत सी बातें हमारे जीवन में बदलाव को लाती हैं। எங்கள் சிலுவையில் எங்களுக்காக தங்களையே நம்மையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நோடு இருக்கிறார் என்பதை அறிந்தும் கூட எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்கிறோம் சுவாமி. और हम ये जानते हुए कि परमेश्वर ने उसी दिन हमें हमारे लिए अपने आप को बलिदान किया था, फिर भी हम अपने उस गलत मनोदिशा में हम बढ़ते चले जाते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்தும் தேவனுக்கு எதிராய் முறுமுறுத்து எரிச்சல் பட்டார்களே। और इजरायली लोग जो ये जानते थे कि परमेश्वर उनके साथ चल रहा है, उसके बाद भी वो एक कुड़कुड़ाहट और ईर्ष्या भरा जीवन उनके जीवन में था। ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம்। परमेश्वर, हम अपने आप जीवन को आपके सामने अर्पित करते हैं। ஒருவேளை கடந்த நாட்களின் அனுபவங்கள் எங்கள் இருதயத்திலே ஒரு பெரிய கசப்பை, ஒரு பெரிய சோர்வை, ஆண்டவரே ஒரு அவிசுவாசத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று சொன்னால், இந்த காலை நேரத்துல அந்த சிலுவை மரத்திற்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கும்। और परमेश्वर, आज हमारे अगर जीवन में हमें कड़वाहट को, कुड़कुड़ाहट को और अविश्वास को अगर हम अपने जीवन में मानते हैं तो हमें अपने आप को आपके क्रूस के सामने हमें फिर से एक बार अर्पण करना है। எங்கள் வாழ்க்கையின் கசப்பை மதுரமாக்குகிற தேவன் நீர்। और हमारे जीवन की कड़वाहट को मिठास में बदलने वाले परमेश्वर आप ही हैं। எங்கள் கண்ணீரை களிப்பாக்குகிற தேவன் நீர்। और हमारे आंसुओं को प्रेम में बदलने वाले आप ही हैं। முற்றிலுமா எங்கள் வாழ்க்கையை மாற்றும்। और पूरी तरह से आप हमारे जीवन को बदलिए परमेश्वर। எங்கள் கசப்பு எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து
ஆண்டவரே அகற்றப்படட்டும். और हमारे जो कड़वाहट है वो हमारे हृदय की गहराइयों से पूरी तरह से दूर हो जाए परमेश्वर। எங்கள் ஆண்டவருடைய சுவையும் ஆனந்தமும் எங்கள் இருதயத்தை, எங்கள் வாழ்க்கையை முழுமையாய் ஆளுகை செய்யும். और परमेश्वर के जीवन की जो मिठास है, आनंद है, हमारे जीवन में पूरी तरह से आने पाए परमेश्वर। தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ள எங்களை நடத்தும். और लगातार आपकी कृपा और महिमा के द्वारा हमें चलाइए। எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். और हर क्षण हम ये अनुभव करते रहे कि हमारा परमेश्वर हमारे साथ हमेशा है। இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இரும். और इस पूरे सप्ताह आप हमारे साथ बने रहिए परमेश्वर। திருச்சபையின் ஒவ்வொருவரோடும் உம்முடைய பிரசன்னம் இருந்து வழி நடத்தட்டும். और कलीसिया के हर एक जन के साथ आपकी प्रसन्नता, आपकी खुशी हमारे जीवन में बनी रहे। ஆண்டவரே, மீண்டும் ஸ்கூல்ல எல்லாம் திறக்குதுன்னு கேள்விப்படுகிறோம். எங்கள் பிள்ளைகளோடு உம்முடைய பாதுகாப்பு கூடவே இருக்கட்டும். और फिर से अगले हफ्ते स्कूल जो चालू हो रहे हैं, सारे बच्चों पर आपकी कृपा और महिमा बनी रहे। ஆண்டவரே, வேலைக்கு செல்கிற எங்கள் சபையின் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். और कहा हमारे कलीसिया में जितने सारे लोग जो काम पर जाते हैं उन पर आपकी सुरक्षा कवच बनी रहने के लिए हम विनती करते हैं। துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். स्तुति महिमा आराधना सब आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मानते हैं। आमीन। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பரமேஸ்வரக்கே ஆசீஸ் வச்சன் प्राप्त करें. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் சபையின் எல்லா குடும்பங்களோடும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமீன் ஆமீன். ஈசிஐ திருச்சபையாக நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை அனுப்பும். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தராமே ஒவ்வொருவரையும் இந்த புதிய வாரத்திலே வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. நம் மனதின் எல்லா கசப்புகளையும், எல்லா விதமான கசப்பான அனுபவங்களையும் ஆண்டவர் நம்மை விட்டு தூரப்படுத்தி அவருடைய ஆனந்தத்தாலும் சுவையாலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் அவருக்குள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துவார். ஆமென் ஆமென். தேங்க்யூ.